குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை திரும்பவும் மீட் பண்ணுற ரொம்ப சந்தோஷம். போன வாரம் நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். திரும்பவும் இந்த வாரம் உங்களுக்கான ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூபு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வாரத்துக்கான கொஷின் ஆன்சர்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்கோம், ஏஜ் வைஸாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா அந்த டைமே உங்களுக்கு வந்து ஸ்கோர் காமிச்சிரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்ததாக 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சண்டே கிளாஸ் குழந்தைங்களுக்கான ப்ரேயர் வந்து கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் போயிட்டுருக்கு. அதில் வந்து 3:30 to 4 வந்து பாய்ஸும் 4:30 to 5 வந்து கேர்ள்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. தேசத்துக்கான ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹேம் ஆண்டியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி தேசத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணதுக்காக எபினேசர் அக்கா வராங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணலாமா? சோத்தரிக்கிற தகப்பனே, துதிக்கிற ராஜா, நன்றியோடு கூட துதிக்கிறோம். சோத்திரம் அப்பா, நீ கொடுத்த நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்திரே, உமக்கு கொடான கூடி சோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே, சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமே நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாயிடுச்சு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, பாடல் வேலையை ஆசீர்வதித்து தாங்க, வேத வசனத்தை ஆசீர்வதித்து தாங்க, கதை நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. ஒவ்வொரு பகுதி மூலமாய் நீர் பிள்ளைகளோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த லாக்டவுன் டைமில் கூட ராஜா யூடியூப் சேனல் மூலமாய் அப்பா தகப்பனே உடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் அப்பா கிருபை செய்தீரே, உமக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இது ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். லாக்டவுன் டைம்ல இருக்கிற அப்பா அந்த நேரத்துல கூட தகப்பனே அப்பா சோத்திரம், இதுவரைக்கும் நீங்க ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பலன் தந்தீரே, உமக்கு கொடான கூடி சோத்திரம் அப்பா. இனியும் இந்த கொரோனா யாரையும் தொடாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க ரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய கரங்களே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சேனலை பொறுப்பெடுத்து நடத்துற அப்பா தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், எபினேசர் அக்கா கூட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம சாங் பார்க்கலாமா? எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. ஓகே. ஹாய் குட்டீஸ், நம்ம இப்ப சாங் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்ணிரலாம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? Oh yes, I'm ready. Jesus is my best friend, my best friend, my best friend. Jesus is my best friend, is always there for me. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Jesus is my best friend, is always there for me. ஓகே குட்டீஸ், நம்ம இப்ப மியூசிக்கோட பாடலாம். Jesus is my best friend, my best friend, my best friend. Jesus is my best friend, is always there for me. Jesus is my best friend, my best friend, my best friend. Jesus is my best friend, is always there for me. Oh,
எல்லாம் பிடிச்சிருந்ததா? என்ன சாங் பார்த்தீங்க? ஜீசஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தானே பார்த்தீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா என்ன? நம்மளுடைய எல்லா கஷ்டத்துலையும் நம்மளுடைய சந்தோஷத்துலையும் நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்துப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஏசப்பாவை நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக எடுத்துட்டோம்னா அவர் நம்மளுடைய கஷ்டத்துலையும் நம்மளுடைய தூக்கத்துலையும் சந்தோஷத்துலையும் நமக்கு வந்து வழிகாட்டி நம்மளை நல்ல வழியில கொண்டு போவார் குட்டீஸ். ஸோ நீங்கள் ஏசப்பாவை பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ தேசத்துக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். வாரம் தேசத்துக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு அண்ணா அக்காலாம் வந்து நம்ம கூட சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த வாரம் அதே மாதிரி 2 அண்ணாங்க தேசத்துக்காக ப்ரேயர் பண்ண ரெடியாக இருக்காங்க. நம்ம அவங்களோட சேர்ந்து நம்மளும் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜெயல். நான் இப்போ கூட சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்துக்கிறீங்க. சோத்திரமே சப்பா, இப்போ கூட சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிற சப்பா. சின்ன பிள்ளைங்களை கடத்திட்டு போகிறாங்க சப்பா, அதை கொள்றாங்க சப்பா. எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க சப்பா. சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பாடுனால இறந்து போகிறாங்க சப்பா. இந்த சாப்பாடுக்கு பஞ்சமே வரக்கூடாது சப்பா. விவசாயிகளும் பாதுகாத்து கொள்ளுங்க சப்பா. விவசாயிகள்லாம் நல்ல பயிரெல்லாம் சேதம் அடையக்கூடாது சப்பா. மழை நல்லா பெய்யணும் சப்பா. எல்லாரும் பாதுகாத்துக்கொள்ளுங்க சப்பா. சின்ன பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் சப்பா. எல்லாரும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நல்லா படிக்கணும் சப்பா. அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணு சப்பா. எல்லா பிள்ளைங்களும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மெசப்பா நன்றி ஏசப்பா. சதுராம் மெசப்பா நன்றி ஏசப்பா. எங்கள் தேசத்திலே காணப்படுகிற இந்த கொள்ளை நோயை அழிவுங்க ஏசப்பா. சுதந்திரம் ஏசப்பா. சுதந்திரம் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. எங்கள் தேசத்திலே காணப்படுற இந்த கொரோனா வைரஸை நீக்கி போடுங்க. இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் திரும்பி பழையபடி வர உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கள் மாதிரி சிறு பிள்ளைகளை ஆசிரியுங்க. அவங்க பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க. அவங்களுக்கு கொரோனா வைரஸ் படி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த கொரோனா வைரஸ்க்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சி அது வெளிவர உதவி செய்யுங்க ஏசப்பா. சுதந்திரம் ஏசப்பா. எங்கள் தேசத்திலே சமாதானம் வரணும் ஏசப்பா. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த லாக்டவுன் நேரத்துலையும் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. சுதந்திரம் ஏசப்பா. சுதந்திரம் ஏசப்பா. சமாதானம் கிடைக்க உதவி செய்யுங்க. சுதந்திரம் ஏசப்பா. சுதந்திரம் நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குட்டீஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஓகே, நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல ஸ்டோரி பார்க்க போறோம். அது என்ன மெத்தட் நீங்க ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குட்டீஸ், ஸ்டோரி பார்க்கலாமா? ஓகே.
இருந்தாலும் திரும்ப ஏசப்பா கிட்ட நம்ம வந்து எப்படி கெட்ட குமாரன் வந்து அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்டு திரும்ப அவங்க அப்பா கூட சேர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளும் நம்ம மன்னிப்பு கேட்டு ஏசப்பா பிள்ளையா திரும்ப மாறிடணும். அப்பதான் வந்து நமக்காக ஒரு பெரிய விருந்து ஆண்டவர் வந்து பரலோகத்துல ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா குட்டீஸ், நீங்க இதை ஃபாலோ பண்ணுவீங்களா? என்ன குட்டீஸ், ஸ்டோரி பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? ஆமா குட்டீஸ், நாமளும் அதே மாதிரி தான் கெட்ட குமாரன் மாதிரி இல்லாம நம்ம பேரண்ட்ஸ்க்கு எப்போ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அம்மா அப்பா சொல்றது கேட்கணும். ஓகேவா குட்டீஸ், நீங்களாம் நல்ல பிள்ளைங்க தானே? அதனால நீங்களும் அதே மாதிரி என்னைக்குமே பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஓகே குட்டீஸ். என்ன குட்டீஸ், நம்ம இப்ப இந்த வாரத்துடைய மெமரி வேர்ட்ஸ் பார்க்கலாமா? என்ன குட்டீஸ், இப்போ நம்ம வசனம் படிக்கலாமா குட்டீஸ்? நம்ம எல்லாரும் சேர்ந்து வசனத்தை படிக்கலாமா? ஸ்க்ரீனில் பாருங்கள், வசனம் தெரியுது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கும்போது நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, சத்தமாக சொல்லணும். ஓகேவா குட்டீஸ், நம்ம படிக்கலாமா? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. எபேசியர் 6:2-3. என்ன குட்டீஸ், படிச்சிட்டிங்களா? இன்னொரு டைம் நம்ம சேர்ந்து படிக்கலாமா? சத்தமாக படிக்கலாம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. எபேசியர் 6:2-3. குட்டீஸ், மெமரி வேர்ட்ஸ் பாத்தீங்களா? ஆமா குட்டீஸ், வசனத்துல படிச்ச மாதிரி நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும்னா நம்ம அம்மா அப்பாவை வந்து கனம் பண்ணணும். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா தான் நம்மளை ஆண்டவர் வந்து எப்பவுமே ஆசீர்வதிப்பார். ஓகேவா குட்டீஸ், அந்த வசனத்தை நீங்களாம் எழுதி வச்சுட்டீங்களா? ஆமா குட்டீஸ், போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் நான் படிச்ச எல்லா வேர்ட்ஸையும் வந்து நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எப்ப வேணா ஹேமாண்டி கேட்பாங்க, நீங்க சொல்ல ரெடியா இருங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இப்ப ப்ரோக்ராமோட எண்டிங்க்கு வந்துட்டோம். எண்டிங் ப்ரேயர் பண்றதுக்காக நம்ம சர்ச்ல இருந்து சூசை மாணிக்கம் அங்கிள் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஜெபிக்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். எல்லா ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது மாத்திரமில்ல, சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் கூட, பிபிஎஸ் ப்ரோக்ராம் எல்லாம் எம்ஆன்டி மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக நிறைய பிரயாசப்பட்டு ப்ரோக்ராம் போடுறாங்க. நீங்களும் அதையெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நல்லா டெய்லி பைபிள் படிங்க. காலையில நேரத்திலே எந்திரிச்சு பழகணும், சரிங்களா? சின்ன பிள்ளைங்கள சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த பழக்கத்துக்குள்ள வரணும். 6 மணிக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சிடணும். இதை வந்து இந்த வயசுல இருந்தே நீங்க பழகினீங்கன்னா பெரிய ஆளாகும் போது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணிட்டு அலாரம் வச்சுட்டு கூட படுக்கலாம். இல்லைன்னா ஏசப்பா என்னை 5:30 எழுப்பி விடுங்க, இல்ல 5:50 எழுப்பி விடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா அந்த டயத்துக்கு ஏசப்பா உங்களை எழுப்பி விடுவாங்க. ஸோ இந்த வயசுல இருந்தே நீங்க அந்த இதை டயத்தை கீப் அப் பண்ணுங்க. 6 மணி சன்லைட் வரும் முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும். சன்லைட் வந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சோம்னா நல்ல பழக்கம் கிடையாது. வேதத்துல வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப சன்னு வந்து பிரகாசிக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும், சரிங்களா? நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணணும், சரியா? சரி, அவங்களுக்கு ஜாப் பண்ணுவோம். உங்க ஆன்டி ஆன்டி மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் பிரயாசப்படுறாங்க உங்களுக்காக. அவங்க எல்லாருக்காக நம்ம ஜாப் பண்ணுவோம். இந்த நாள்ல நீங்க கேட்ட வசனத்தின்படி நடங்க, டெய்லி பைபிள் படிங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. சீக்கிரத்துல நம்ம எல்லாரும் சபையில கூடி ஆண்டவர் ஆராதிப்போம். அந்த நாள் சீக்கிரத்துல வருகிறது. சந்தோஷமா இருங்க. ஜெபம் இல்லாம எல்லாரும் கை கூப்பிக்கங்க, கண்களை மூடிக்கங்க. பரலோக பிதாவே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் கூட என்னுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கேட்ட வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம், பாடின பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரயாசம் எடுத்து செய்து சொல்லிக் கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க ராஜா. பாமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரஜா. ஹல்லேலூயா. அமை துதிக்கிற அந்த சிறு பிராயத்துல இருந்து ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு குழந்தைகளுடைய இருதயத்திலும் வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ளவர்களாய், உத்தமர்களாய், சன்மார்க்கர்களாய், ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், ஆண்டவரே பொல்லாங்குக்கு விலகுகிறவர்களாய், ஆண்டவரே இந்த வயதிலிருந்தே அவர்கள் வளர்க்கப்பட கர்த்தாவின் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்க சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் தெய்வீக ஞானம் உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒரு தொற்று கூட ஆண்டவரே அவர்களை, ஆண்டவரே வைரஸ் கிருமிகள் பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தாவை நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளணுமா நாங்கள் செபிக்கிறோம்.
உடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் உண்டாக முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சிறு பிராயத்துல இருந்து ஆண்டவரே பேரண்ட்ஸ்க்கு நல்லா ஒபே பண்ற பிள்ளைகளா இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே சமுதாயத்துக்கு ஆண்டவரே பிரயோஜனமான பிள்ளைகளாய் வளர கர்த்தாவே நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை ஆண்டவரே வருகிற நாட்கள்ல இன்னும் அதிகமாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். 2 மடங்காய் நீர் மாற்றி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. பாவமுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே வேதனையில இருக்கிறாங்க, துக்கத்துல இருக்கிறாங்க, சஞ்சலத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளையாய் மாறி ஆண்டவரே சபையில வந்து எங்களோடு கூட ஆண்டவரே சண்டே கிளாஸ்ல அட்டன் பண்ண கர்த்தர் கிருபையை தருவீராக. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஆண்டவரே சண்டே கிளாஸ் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை டபுள் மடங்கு ஆண்டவரே நீ மாற்றி தர வேணுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காய் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஆசீர்வதிங்க. தேவ கரம் கூட ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் ராஜா. பாவமுக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. எல்லா துதி கன மகிமை முக்கிறவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஓகே பாய். காட் பிளஸ் யூ. ஓகே குட்டீஸ், எல்லாம் ப்ரோக்ராம் பாத்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். பாய்.